பிஸ்னஸில் பெரிய பெரிய பிஸ்னஸில் வச்சு ரன் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு மென்டர், அவங்களுக்கான ஒரு கன்சல்டன்ட், அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்களே சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஓகே இந்த பிஸ்னஸை செய்யுங்க, இந்த ஃபீல்டில் உள்ளவங்களில் பேசிட்டு இதை பற்றியான ஒரு அட்வைஸ் எடுங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியாத பிஸ்னஸா, இதை வாங்குற, இதை விற்கிற, இதை கஸ்டமருக்கு இப்படி சொல்கிற அப்படி சொல்கிற பிஸ்னஸ் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கேலஸாக இருப்பாங்க. கன்சல்ட்டிங்கில் புதுசாக சொல்கிறது மட்டும் இல்லை, அவரில் போனால் எனக்கு தெரிஞ்சதை தானே சொல்லி தருவார் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. சாதாரணமாக அட்வைசர் ஒன்று வைக்கிறது எதுக்குன்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அந்த நேரத்தில் நமக்கு தெரியாமல் போயிடும், மறந்துடும். அதே நேரம் ஒரு 3 சொல்யூஷன் இருக்கும்போது எதை உடனே செய்யணும், எதை லேட்டாக செய்யணும் அப்படின்ற விஷயம் கூட எங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். உதாரணமாக நாங்கள் ஒரே டைம் டேபிளில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் பிஸ்னஸ் எடுத்து பாருங்கள், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், என் பிஸ்னஸோ உங்கள் பிஸ்னஸோ ஒரு 10 வருஷமாக ஒரே ரூட்டில் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஒரே டைம் டேபிள், காலையில் எழும்புறோம், சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம், அல்லது கம்பெனிக்கு போகிறோம், அல்லது சைட்டுக்கு போகிறோம், திருப்பி லஞ்ச், திருப்பி ஈவினிங் டியூட்டி, திருப்பி தூங்குறோம், அடுத்த நாள் அதே ஒரே ரூட்டீனில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சில நேரம் போரிங் ஆயிரும் லைஃப், என்ன ஒரே டைம் டேபிள் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இடையில மாற்ற முடியல? அதுக்கு காரணம் கூட நமக்கு நல்ல ஐடியாக்கள் தெரியும், ஆனால் எப்படி மாத்திரன்னு தெரியாது. ஆனால் எப்படி மாத்திரன்னு கூட தெரியும், ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியாது. அதை நம்ம மறந்துருப்போம், அல்லது ஒரே விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதால இன்னொரு விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு, தெரிஞ்சு வசிக்கிற விஷயத்தை அதை உரிய நேரத்தில் ஞாபகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லாமல் போயிருது. அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ புதிய விஷயத்தை பழைய விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கான ஒரு மென்டர், நமக்கான ஒரு கன்சல்டன்ட் தேவைப்படுறான் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல நான் வெளிக்கொள்றேன்.